அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். வகால தஆலா பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ ஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன் والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. இது சூரா பக்ராவுடைய 81 82வது ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களில் யஹூதிகள் 2 கூட்டத்தினரை பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய கைகளால் கிதாபுகளை வேதங்களை எழுதி இது வேதம்னு சொல்கிறாங்க, பொய்யாக எழுதிட்டு. இன்னொரு கூட்டம் அவங்களுக்கு எழுத வாசிக்கவே தெரியாது, அவங்களுடைய புறத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு பல தடவை வாக்குவாதங்கள் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, வகாலுல் அன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாம மாதூதா, நரகத்தில் நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருப்போம், 7 நாட்கள் அல்லது 40 நாட்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உம்மத்தே முஹம்மதியா தான் நரகத்துக்கு போகுண்டு அந்த யஹூதிகள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் தான் அங்கே இருப்பீங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, மாறாக யார் பாவத்தை செய்கின்றார்களோ, நாலாபுறத்தினுடைய பாவம், அவருடைய ஷிர்க்கு பாவங்கள், பெரும் பாவம், சிறு பாவங்கள் எல்லாம் யாருடைய சுற்றி வஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு, பாவம் சூழ்ந்ததாக இருக்கின்றதோ, அப்படின்னு சொன்னால் அவரை பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா இல்லாமல் உலகத்துக்கு போனவர். ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவங்க கொஞ்ச நாள் இல்லை இருப்பாங்க, நிரந்தரமாக அந்த நரகத்தில் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பல தடவை இதை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க, இதை மாதிரி மக்களுடைய செயல்களில் இந்த உம்மத்தினர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி. சிறு பாவங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவிர்த்து கொள்ளும்படி சொன்னாங்க. இய்யாக்கும் முஹக்கராத்தில் துனூப் ஃபைன்னஹுன் யஜ்தமிஅன அலா ரஜுல் ஹத்தா யுஹ்லிக்னஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பாவங்களை எனக்கு கருதி நினைக்கிறோமே, அப்படியான பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதனை அழித்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினரை பார்த்து சொன்னார்கள். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. ஒரு கூட்டத்தினர் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ குளிரான நேரம், இருளாக இருக்குது. அப்போ வெளிச்சத்துக்காக வேண்டி, குளிர்காலத்துக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தராக எழும்பி போய் குச்சிகளை, சிறிய சிறிய குச்சிகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படியே சேர்த்து ஒரு பெரிய ஒரு குவியல் ஆகிட்டு. இப்போ அதை எரிச்சாங்க. எரிச்சு அந்த நெருப்பு பற்றி எரிய தொடங்கிச்சு. இதை மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, சிறிய சிறிய பாவங்களுக்கு சின்ன குச்சிகள் மாதிரி அது ஒன்று சேர்ந்தால் ஒரு நாளைக்கு தீப்பிடிச்சா இப்படி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு காரணமாக அமையுமோ, இதே மாதிரி சிறிய சிறிய பாவங்கள் கூட தௌபா செய்யாமல் விட்டு வைக்கும் பொழுது அது மிகைத்து மனிதனை அழித்து விடும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு தோதாக இன்னொரு இடத்துலையும் குர்ஆன்ல சொல்றான், லைஸ பியமானிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப், உங்களுடைய சிந்தனை பிரகாரம் அல்லது வேதக்காரருடைய யோசனை பிரகாரம் கிடையாது, என்னப்படி கிடையாது. மாறாக மையமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யாரெல்லாம் தவறு செய்றாங்களோ அதுக்கு பகரம் கொடுக்கப்படும். வலா யஜிது லஹு மின் தூனில்லாஹி வலியம் வலா நஸீரா, அந்த நேரத்தில் அல்லாஹ்விட்டு பாதுகாக்கிறதுக்கு உதவியாளர்களோ அல்லது தோழர்களையோ பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே மாதிரி வமையாமல் மின ஸாலிஹாத்தி மின் ஸக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபஉலாயிக யதுகுலூன ஜன்னத வலா யுظلمون நகீரா. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த கருத்துப்பட யார் ஈமான் கொண்ட நிலைமையில் ஆண்களோ பெண்களோ நல்லமல் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் நுழைவார்கள், அணு அளவு கூட அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ இவங்க பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மாதிரி குஃபர் செய்ய மாட்டாங்க, உங்களை மாதிரி தீனை விட்டு போட்டு வேற வழியில போக மாட்டாங்க. மாறாக அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்க்கு வழிபட்டு வாழ்வார்கள், அல்லாஹுக்கு வழிபடுவார்கள். எனவே அவர்களுடைய இடம் நீங்களுடைய இடத்துக்கு மாற்றமாக இருக்கு. நீங்க சொல்றீங்க நரகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு நாங்க 7 நாள்ல வெளியே வந்துடுவோம், ஆனால் அப்படி அல்ல, நீங்க தான் நிரந்தரமா இருப்பீங்க. இந்த கூட்டம் அங்கே வர மாட்டாங்க. உம்மத்தே முஹம்மதியா, அதாவது உம்மத்தில் வழிபடக்கூடியவர்கள் அங்கே வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தோட செய்திருக்கக்கூடிய
உபதேசத்தை உடன்படிக்கையை முந்தைய சமுதாயத்துடன் செய்திருக்கின்றான். பனி இஸ்ராயல்களுடன் எல்லாம் செய்திருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதை நீங்க நினைச்சு பாருங்க. வைத அஹதுனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதூன இல்லல்லாஹ், நாம் இஸ்ராயலுடைய சந்ததியினரிடம் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம், உறுதி பிரமாணம் செய்திருக்கிறோம். அதை நீங்க நினைச்சு பாருங்க. என்ன உறுதி பிரமாணம்? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. இந்த உடன்படிக்கை அவங்களோட நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவன் பனி இஸ்ராயலுக்கு ஏவின கட்டளைகளை ஞாபகப்படுத்துறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யஹூதிகளுக்கு அவங்களோட நாங்கள் உடன்படிக்கை செய்திருந்தோம், ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் புறக்கணித்தார்கள். வேண்டுமென்று தெரிந்து கொண்டு அவர்கள் அறிந்து கொண்டே ஞாபகத்தில் வச்சு கொண்டே அவர்கள் மாறு செய்தார்கள். அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா அவங்களோட செய்த உடன்படிக்கை அவங்களோடு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் எடுத்திருக்கிறார். வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நாங்கள் ரசூல் அனுப்பியிருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலைகளை விட்டு விடுங்கள், ஒதுங்கி விடுங்கள், வணங்காதீர்கள் என்று ஒவ்வொரு நபியும் சொல்லி இருக்கிறாங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, ஒவ்வொரு நபியும் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் தான் வணக்கத்துக்குரியவன், வேற யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள். அப்ப இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைதான் தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹுடைய வஹதானியத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஒவ்வொரு அடியார்கள் மீது இருக்கக்கூடிய ஹுக்கூக்குள்ளால மிகப்பெரிய ஹுக்கூக், மிகப்பெரிய ஹக், மிகப்பெரிய கடமை. அதை சொல்லிட்டு அதோட அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஹுக்கூக்குல் இபாதுல எது பெருசோ அதை அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோட அழகாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய இபாதத்தோட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் சேர்த்திருக்கின்றான். இங்க மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை இலையல் மசீர், நீ எனக்கு சுக்குர் செய். அல்லாஹ் சொன்னா எனக்கு சுக்குர் செய், எனக்கு நன்றி செலுத்து, எனக்கு வழிபடு, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தி நட, இலையல் மசீர், என்னிடத்துல திரும்பி வருவாய். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் தஆலாவை தவிர யாரை நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். அதே மாதிரி பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப இது மிகப்பெரிய ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா முன்வைக்கின்றான். அதனால உலமாக்கள் சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், அல்லாஹ் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, இது அல்லாஹுக்கு இணை வைக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கட்டளையோ, அல்லாஹ் வணங்குறது எவ்வளவு பெரிய கட்டளையோ, இதே மாதிரி தான் பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்வதும் மிகப்பெரிய ஒரு கட்டளை. அதனால அல்லாஹ் தஆலா தன்னோட சேர்த்து, தன்னுடைய இபாதத்தோட சேர்த்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இதுல இந்த ஆயத்துல தொடர்ல வருது, வஆதி ذل குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல். முந்தைய ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க உறவினர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை செய்யுங்க, மிஸ்கீன்களுக்கு செய்ய வேண்டிய, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யுங்க, பிரயாணிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்க செய்யுங்க. ஒரு தடவை ஒரு மனிதர் ரசூலாட்ட வந்தார். வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமல் அஃபல், அமல்கள்ல மிக சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. சொன்னா அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையே அந்தந்த நேரத்துல தொழுகிறது. அதுக்கு பிறகு அவர் கேட்டாரு, சும்மா அதுக்கு பிறகு என்ன? கால பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்றது அடுத்த கடமை. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்ட சொன்னாங்க, அது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்கு பாடுபடுறது. முதல்ல தொழுகை அந்த நேரத்துல தொழுகிறது, அதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு நல்ல முறை நடந்து கொள்றது, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது. இதே மாதிரி இது புகாரி முஸ்லிம் ரிவாயத், இன்னும் சஹீஹான ஹதீஸ்ல வந்து இருக்குது. ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மன் அபர், நான் யாரோட அதிகமாக உபகாரம் செய்யணும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மக், உன்னோட தாயோட. அவருக்கு சும்மமன் கால உம்மக், சும்மமன் கால அபாக், 2 தடவை சொன்னாங்க உங்களோட தாயோட அழகாக நடந்து கொள்ளுங்க. 3 தடவை சொன்னாங்க. 4வது தடவை தான் சொன்னாங்க, சும்மா அபாக், உங்களோட வாப்பாவோட நடந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சும்மா அதுனாக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு யார் நெருக்கமா இருக்கிறார்களோ, சகோதரர்கள், சகோதரிகள், மனைவி அல்லது கணவன், பிள்ளைகள், இப்படி உறவு போய்கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூலும் கூட தாய்க்கு தந்தை விட ஹக்கு முன்படுத்தினாங்க. ஏன்? தாய் படக்கூடிய கஷ்டம் தந்தை விட 3. அது ஒன்றுனா அந்த குழந்தைய சுமக்கிறா,
அடுத்தது கஷ்டத்தோட பெற்றெடுக்கிறார், அடுத்து பால் ஊட்டுகிறாள், இரத்தத்தை பாலாக ஆக்கி கொடுக்கிறாள். இந்த 3 உபகாரம் தந்தை செய்யாத ஒன்று. அதுக்கு பிறகு தர்பியத், அதில் தாயும் தந்தையும் கூட்டாகிறார்கள். எனவே 4வது தந்தையும் சேர்கிறார், தாயிலே செய்ய வேண்டிய கடமையோடு சேர்த்து. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஅபுதூன இல்லல்லாஹ். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதே அல்லாஹ் தஆலா வணங்க மாட்டீர்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டீர்கள் அந்த அரபி வார்த்தைയുടെ அர்த்தம். ஆனா இங்க செய்தியாக அல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் தஆலா ஏவுகிறான், நீங்க அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ் இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு நலவு செய்யும்படி சொல்லிட்டு வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன், சொந்த பந்தத்தோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், யத்தீம்களோட அனாதைகளோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், இதே மாதிரி மிஸ்கீன்கள் ஏழைகளோட அழகாக நடந்து கொள்ளுங்கள். யத்தீம்னு சொன்னா தந்தை இழந்த குழந்தைகள். தாய் சின்னத்துல, அதாவது குழந்தை சிறுசாக இருக்கும் பொழுது பருவவதை அடைகிறதுக்கு முன்னாடி தாய் மௌத்தாகினா அதுக்கு யத்தீம் என்று சொல்றதல்ல. குழந்தை சிறுசாக பருவவதை அடைகிறதுக்கு முன்னாடி தந்தை மௌத்தாகினா தான் அந்த குழந்தைக்கு யத்தீம் என்று சொல்லப்படும். அப்படியான குழந்தைகளுக்கு கவனிக்கிறது மிகப்பெரிய இபாதத்தாக ஹதீஸ்ல வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் யத்தீமை கவனிக்கிறவங்களும் அனவ காஃபிலுல் யத்தீம் ஹாக்கதான்னு சொன்னாங்க. நானும் யத்தீமை கவனிக்கிறவங்க சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொன்னாங்க நெருக்கமாக. இது மாதிரி நிறைய சிறப்புகள் ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால் அனாதைகளை கவனிக்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், நபியும் ஏவி இருக்கிறாங்க. நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். இதே மாதிரி மிஸ்கின்கள், சம்பாத்தியம் போதாதவங்க, அவங்களுக்காக நாங்கள் உதவி செய்யணும். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னன். இதை நீங்க அமலால செயலால மக்களுக்கு நலவு செய்யறதோட சொல்லாலே மக்களுக்கு நலவு செய்யுங்க. வகூலு லின்னாஸி ஹுஸ்னன், மக்களுக்கு அழகான முறையில் உபதேசம் செய்யுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, அவங்களுக்கு தேவையான புத்திமதிகள், இதே மாதிரி நன்மை ஏவுறது, தீமை தடுக்கிறது, இதெல்லாம் ஹுஸ்ன்ல சேரும். மக்களோட அழகாக நடந்து கொள்ளுங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வ இன் லம் தஜித் ஃபஅல்கி அஹாக பிவஜ்ஹின் முன்தலிகின். சொன்னாங்க, உங்களோட சகோதரிக்கு நீங்க செய்யக்கூடிய நலவு இருக்குது, எவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதை நீங்க சாதாரணமாக கருதாதீங்க, கருதி விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு சகோதரருக்கு செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையா, அவரை புன்முறுவல் பூத்த முகத்தோட சிரிச்ச முகத்தோட சந்திங்க, அது கூட சதக்காதான். அதனால அடுத்த சகோதரர்களோட அழகாக நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. மக்களுக்கு அழகான பேச்சுக்களை பேச வேண்டும். அப்ப செயலால அழகாக நடந்து கொள்ள வேண்டும், இதே மாதிரி சொல்லாலே அழகாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், வஅகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள். இதெல்லாம் பனி இஸ்ராயலுக்கு ஏவப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். சும்ம தவல்லைக்கும் இல்லா கலீலம் மின்கும் வ அன்தும் முரிதுன். நீங்க இவ்வளவு அழகான புத்திமதிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டும் கூட நீங்க தெரிஞ்சு கொண்டு அறிந்து கொண்டு உங்களை அதிகமானவங்க நிராகரிச்சுட்டாங்க, மாறு செஞ்சுட்டாங்க, மீறிட்டாங்க. கொஞ்சம் பேரை தவிர கொஞ்சம் பேர் தான் அல்லாஹுடைய புத்திமதிகளை ஏற்று நல்ல வழியில திரும்பினாங்க, இஸ்லாத்தில் ஈடுபட்டு இஸ்லாத்து பக்கம் வந்தாங்க. அதிகமானவங்க முர்த்ததாகி குஃபுர்லையும் ஷிர்க்லையும் அல்லாஹ் இணை வைக்கிற காரியங்களையும் போயிட்டாங்க. அவங்க தெரிஞ்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இதே கட்டளைகளை இட்டிருக்கிறான். சூரத் நிசால் அந்த ஆயத்து வரும், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன், இதே கட்டளை எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பிரதேசங்கள் மிகப்பெரிய உன்னதமான மனிதனுடைய உயர்வு வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், இவைகளை மனசில் எடுத்து அந்த யகூதிகள் மாறு செஞ்ச மாதிரி இல்லாமல் நாங்கள் ஞாபகம் வைத்து அந்த வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்ஹு